ஜம்ப். டேய் தள்ளி நில்லு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர் மிருகங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர் நீ யாரா? கம்பவுண்ட். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. என்ன டாக்டர் வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவெடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர் இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் மாதிரி நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி, மார்னிங் குட். ஐயோ பாவம், தான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்டை. அது எங்க கிடைக்கும்? அத்திப்பட்டியில. அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா பாம்பேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி. சரி, ட்ரை பண்றேன். ஆமா, நீங்க மெட்ராஸை சுத்தி பார்த்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அழைச்சிட்டு போறேன். வாங்க. ஆமா, முதல்ல அந்த கால்ல நோண்டீங்க, இப்ப நாய் இந்த கால்ல நோண்டுதுன்னு நினைக்கிறேன். அம்மா. உங்களுக்கு மாங்கானா பிடிக்குமா? ஐயோ, ரொம்ப பிடிக்கும். இருங்க பறிச்சு தரேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர்கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை. எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை.
என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கிறியா? ஓகே. நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில அட, தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேலே இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழ இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா. நர்ஸ், அட்டெண்ட் டு தி பேஷண்ட். நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பியிருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமிடியேட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது. உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்போதான் முத ரத்தம் கொடுக்குறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க. இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய், என்ன திமிரா? ரத்தம் கொடுத்துனாச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இது என்ன தண்ணீர் பந்தலா? எதிர மேல. இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்போம். போடா போயா. டேய் பட்டிக்காட்டா, இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போவாங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள 10 years. டாக்டர், அந்தாமா. டாக்டர், வெயிட். ஸ்லோலி. எனக்கு என்னாச்சு? அதை ஏமா கேக்குறேன்? நீ ராஜா வெளியே போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் டாக்டர்? நம்ம ராஜாதா. டாக்டர், சும்மா இருடா. தியாகத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அவ்வளவு அடக்கமான பையன். அவன் தாமா ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா. இஸ் இட்? இஸ் இட் இல்ல, இட் இஸ். ரத்தத்தை நேரடியாவே பாய்ச்சறேன்னு சொன்னா மெடிக்கல் ரீதியா அதெல்லாம் முடியாது. டீப்புலயே தான் பாய்க்கலாம்னு சொன்னேன். டாக்டர், என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். டாக்டர், எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு கை தெரியும்? மணக்க தின்றுக்கிறியே. என்ன திமிரு இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆயிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேன்னு. இவருக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். டாக்டர், நானும் இவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிஞ்சிருக்கு. அப்படித்தானே? சொல்லேன்டா. அப்படிதான் டாக்டர். நீ சொல்லேம்மா. ஆமா டாக்டர். ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேனா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதா ஆயிடுச்சு. இவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், நான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே, அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே? இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவெண்டா போதுமா? டாக்டர், எனக்கும் சம்மதம் தான். உன்னை பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா. அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்குவோம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன். நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர், கொஞ்சம் வாங்க. டாக்டர், எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும். என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் 40 நாய் ஒன்னா சேர்ந்து கடிச்சா கூட ஒன்னும் ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா?
நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா தண்ணி குடிப்பா. ஏய் பாத்தியா, முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப டம்ளர்லயே குடிக்கிறான் பாத்தியா? நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியா என்கிற நிமோனியா வேதி இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வரேன். பாய். டாக்டர், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று ஒரு கையேடுறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வரவேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன்னு தந்தி கொடு. உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிக்கும்ல. என்னையா ஒரு வாரமா ஆளை காணோம்? மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்னையே அடிக்காம வந்துட்டேன். நகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க. இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது காலில் 6 விரலும் இருக்கான். இதை வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன். எங்க? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில. வாங்க போலாம். யோ ஐயரே, தாலியை மாப்பிள்ளை எடுக்கக்கூடியா? குடுக்கிற போக்கு பார்த்தா தாலி நீ கட்டிட்டு போட்டிருக்க. ஒரு நிமிஷம். பொண்ணோட அம்மாவை தோப்பனாரும் வள்ளிய எப்படியா தாலி கட்டுறதே? டேய் வாடகை, மண்டையில ஒரு எத்தனா தோப்புக்குள்ள போய் தோப்பு கட்டணும் போகணும். என்ன டேய், தோப்பனார பத்தி நீ பேசுறியா? அவர் சொல்றது நியாயம் தானே. எங்க அப்பா அம்மாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன். இப்ப வந்துருவாங்க. வந்தா இன்னொரு நாளைக்கு கட்டிக்கலாமா? எங்க அவசரம் புரிய மாட்டேங்குதே. அதுக்கு இல்ல, உன்னுடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலான்னு. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். இத பாருமாடா, உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நமக்கு உண்டு. யோ ஐயரே, இப்ப நீ தாலியை குடுக்கல, அப்புறம் நேபாள் முறையில் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். ஏடா அருவாளை? அருவாதுக்கு அங்கெல்லாம் ஐயர் நடுமண்டையில் நச்சு 3 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. குடிங்க தாலி. கட்டிமாடா கட்டிமாடா கட்டிமாடா. கட்டிமேளம் மாங்கல்யம் தந்துனா நேரா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம் தானியம் தரம் பத்ரலாபம் சரதம் சர்ஜகமாயோ ஓம் கலோ விதா. எல்லாரும் அச்சதை போடுங்கோ. வரோ தேவராட்சதி பொண்ணு மாப்பிள்ளை எழுந்துங்கோ. என்னடா திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாயோட நுழைஞ்சிருக்காங்க? அண்ணே, நம்ம நாயினே. அமுக்கு. நீங்க நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இந்த நாயான்னு பாருங்க. ஆமா, இது எம் பிரௌனி தான். இத்தனை நாள் இது எங்க இருந்துச்சு இன்ஸ்பெக்டர்? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில கட்டி வச்சிருந்தாங்க. அந்த டாக்டரை தேடிட்டு இருக்கேன், காணோம். இன்ஸ்பெக்டர், இவர்தான் டாக்டர் டென் சொங்கப்பா. சும்மாரா எட்டப்பா. இன்ஸ்பெக்டர், நாயை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடமையில நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. முடிஞ்சா பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்றேன். இப்ப நீங்க போலாம். ஜோக்கர், நாயை பிடிச்சு போய் கட்டறா. கம் ஆன் மை டாக். கம் கம் கம். டாக்டர், என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? கடத்திட்டு போனது மட்டும் இல்ல, இவனை உன் நாய் நகத்தால லேசா கீறிச்சு. அதை கடிச்சுதான் பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டார் தெரியுமா? டேய் முள்ள பண்ணி தலையா, அப்படி பார்க்காதே மாலா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன்னை லவ் பண்ணிட்டான். ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ். வாட் யூ டு? ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன். சொல்லேண்டா. ஆமா மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான். சார், ஐயோ, டேய் இது சந்தன போட்டுக்கார இங்க எதுக்குடா வந்தான்? தெரியலையே. யாரே நீ? போட்டோகிராஃபர். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு நாளைக்கு சொன்னாங்க. கட்டின பிறகு வர. போட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் தள்ளியா? போடா. தள்ளியா? போயா. டேய் அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு கொண்டு இல்லையே? நீ யாரையா என்ன பத்தி விசாரிக்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. சும்மாவா கொடுத்தான்? 150 ரூபாய் பணம் கொடுத்தல்ல. நிறுத்துங்க. இப்படி பொய் மேல பொய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல்ல? மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். மாலா, அதான் உண்மை வெளிமிட்டில. போடே. மாலா, லேட் ஆயிடுச்சுமா. பஸ் 2 இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள்ள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேடம் ஆசைப்படுறாங்கல்ல. நீயா? ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அத்திப்பட்டியில இருக்காளே உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா. சுத்த பட்டி காட்டா. பட்டி காட்டானா? MBA படிச்சிருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடல்களில் ஒன்று. எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒன்னா போதும் டாக்டர், சேர்ந்து. போதும். இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே.
போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? கூப்பிடு இவன் அப்பா அம்மாவை. நாங்க தான் அப்பா அம்மா. நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போம் மறப்போம். நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய் குட்டி வழியாகி போச்சு, மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தயாடா? போடா வாடா, மணி ஆர்டர் பண்றேன். மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம். என்ன நம்பு. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசமும் நிஜம்னு சொல்றீங்களே? பெத்த அம்மா அப்பாவே மாத்திர நீங்க என்னையே மாத்த மாட்டீங்க. நோ, யூ ஆர் a cheat. You are a liar. நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். I can't live with you. இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. சத்தியமா இவதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் இவள மனசார விரும்புறேன். நீங்க என் கண்முன்னால நிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் போக சொல்லிட்டல்ல, போங்க. எப்படி வாழாம போறாங்கறத நான் பாக்குறேன். கழுத்துல தாலி கட்டிட்டான்ல, இவங்க ரெண்டு பேரையும் நான் வாழ வைக்கிறேன். டேய் வாடா. போயா. போகாம இங்கே இருக்க போறாங்க.